எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் ஆம்கிரி சௌந்தரராஜன். நம்ம டெய்லி இப்போ சுந்தரகாண்டம் பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு 6வது சர்க்கம், ராவணனின் மாளிகையில் புகுதல். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. ஜெய் ஹனுமான். விருப்பப்படி உருவம் எடுத்துக்கொண்ட ஹனுமான் மிகவும் ஏமாற்றம் அடைந்திருந்தார். மறுபடியும் வேகத்துடன் கூடியவனார் லங்கையின் மாட மாளிகைகளில் சஞ்சாரம் செய்தார். சீர்கள் அனைத்தும் பெற்றிருந்த அவர் அரக்கவேந்தனின் இல்லத்தை அடைந்தார். அது சூரியனுக்கு இணையாக ஒளி பொருந்திய மதில் சுவர்களால் சூழப்பட்டிருந்தது. ஒரு பெரிய கானகத்தை சிங்கங்கள் காப்பது போல அந்த இல்லம் பயங்கரமாக ராட்சசர்களால் பாதுகாக்கப்பட்டிருந்தது. வானர ஸ்டேஷன் அந்த இல்லத்தை உற்று பார்த்து கொண்டு விளங்கினார். அங்கே யானை பாகர்கள் யானைகளின் மீது அமர்ந்திருந்தார்கள். களைப்படையாத வீரர்கள் இருந்தார்கள். கட்டுக்கடங்காத வேகத்தில் செல்லக்கூடிய குதிரைகள் தேர்களில் கட்டப்பட்டிருந்தன. அந்த இல்லத்தில் எல்லா இடங்களிலும் நிறைந்திருந்த பிராணிகள் பட்சிகள் ஆகியவை மிக கம்பீரமாகவும் பார்க்க அழகாகவும் இருந்தன. அவை வகை வகையாய் பல ஆயிரக்கணக்கிலும் இருந்தன. மிகவும் கண்டிப்பான கட்டுப்பாடு கொண்ட எல்லா பாதுகாப்பு படையினர் சுற்றிலும் பாதுகாத்து வந்தனர். விலையுயர்ந்த ரத்ன கற்களாலும் ஏராளமான மணிக்கற்களாலும் இழைக்கப்பட்டிருந்த அற்புதமான சிறப்புகளை கொண்ட பேராற்றல் மிக்க ராவணனின் அரண்மனையை கண்ட மகாகவி தேர்கள், குதிரைகள், யானைகள் முதலியவை நிறைந்த அந்த அரண்மனை லங்கையின் ஆபரணமாகவே உருவெடுத்து விளங்குகிறது என்று நினைத்து கொண்டார். ராமனுடைய இல்லத்தில் அருகாமையிலும் அரக்கர்களுடைய வீடுகளிலும் பூங்காக்களிலும் மாளிகைகளும் ஒன்றொன்றாக எவ்வித பயமுமின்றி உலவி மிக பெரும் வேகம் கொண்ட ஹனுமன் ஒரு தாவு தாவி பிரகஸ்தனுடைய வீட்டை அடைந்தார். அடுத்த தாவலில் மாவீரன் மகாபார்ஷவனுடைய இல்லத்திற்கு வந்தார். அடுத்தடுத்து கும்பகர்ணனின் இல்லம் அது மேகமண்டலத்தை போன்றிருந்தது. அதே பிரகாரம் வானரன், விபீஷணன், மகோதரன், விரூபாக்ஷன், வித்யுஜிவன், வித்யுன்மாலி, வஜ்ரதம்ஷ்டிரன், சுகன், சாரணன், இந்திரஜித், ஜம்புமாலி, சுமாலி, ரஸ்மிகேது, சூரியசத்ரு, வஜ்ரகாயன், தூம்ராட்சசன், சம்பாதி, வித்யுத்ரூபன், பீமன், கண்ணன், விகனன், சுகநாசன், வக்ரன், சடன், விகடன், ஹ்ரஸ்வகர்ணன், தம்ஷ்ட்ரன், ரோமசன், யுத்தோன்மத்தன், மத்தன், துவஜக்ரீவன், வித்யுஜிவன், இந்திரஜிவன், ஹஸ்திமுகன், கராளன், பிசாசன், சோனிதாசன், இப்படியாக மாருதன் மைந்தன் ஹனுமன் வரிசை கிரமமாக எல்லோர் இல்லங்களிலும் கடந்து அங்கங்கே மிக சிறந்த இல்லங்களில் செல்வந்தர்களின் செல்வச் செழிப்பை பார்த்தார். எல்லா பக்கங்களிலும் இருந்த வீடுகள் அனைத்தையும் கடந்து ராட்சசராஜன் ராவணனுடைய அரண்மனையை அடைந்தார். அங்கே ராவணனுடைய மெய்காப்பாளர்கள் ஒருவருக்கொருவர் முறை வைத்து கொண்டு பாதுகாப்பு செய்வதை பார்த்தார். ராட்சசராஜனுடைய இல்லத்தில் பல்வேறு சேனைகளை கண்டார். அரக்கர்கள் பெருத்த சரீரமுடையவர்களாக பற்பல ஆயுதங்களை தயார் நிலையில் வைத்திருந்தார்கள். ராட்சசராஜன் ராவணனுடைய இல்லத்தில் தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான சேனைகளையும் பற்பல வடிவங்களில் இருந்த சிவிகைகளையும் பார்த்தார். அவைகள் தங்க ஜரிகைகளை கொண்ட திரைச்சீலைகளால் மூடப்பட்டிருந்தன. பூதகணங்களின் கடவுளான மகேஸ்வரன் சிவனாரின் குடியிருப்பான கைலாசத்தை போன்றிருந்தது அந்த கிரகம். ரத்னங்களின் ஒளியினால் தகதகத்தது. ராவணனுடைய பராக்கிரமத்தாலும் அதன் ஒளி கூடியிருந்தது. மொத்தத்தில் ஆதவன் தனது கிரணங்களினால் ஒளி வீசிக் கொண்டிருப்பது போல் அந்த இல்லம் ஜொலித்தது. மொத்தத்தில் அது குபேரனுடைய அரண்மனையை போன்றிருந்தது. பல வகையான இனிய நாதங்கள் அங்கே ஒலித்தன. பெண்களின் கால், தண்டை, கொலுசு ஆகியவற்றின் சலசலப்பு ஒரு பக்கம். மாடங்களின் வரிசையில் அங்கே நெருக்கமாயிருந்தன. நூற்றுக்கணக்கான பெண்மணிகள் கூடியிருந்தனர். நன்றாக அமைக்கப்பட்டிருந்த முற்றங்கள் அங்கே இருந்தன. இப்படி சிறப்புமிக்க அரண்மனையில் ஹனுமான் நுழைந்தார். இன்று 6வது சர்க்கம் முடிவுற்றது. நாளைக்கு 7வது பார்க்கலாம். ஜெய் ஹனுமான்.